ரிஷபராசி நேயர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 7ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதியான செவ்வாய் தன்னுடைய ராசியிலேயே அதுவும் பாருங்க சனி பகவானுடைய பார்வை பெற்று இருந்தார். இப்ப அதே பாருங்க 7 2 12 7 கூடிய செவ்வாய் பகவான் ஆகஸ்ட் 2ல் வந்து இந்த நாட்களில் வந்து தன்னுடைய ரிஷபத்துக்கு 2ஆம் வீடான புதன் வீட்டுக்கு மிதுனத்துக்கு அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய காலமாக அந்த செவ்வாய் மிதுனத்தில் பயணம் பண்ணுறப்ப இருக்குது. அதே நேரங்களில் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ ரிஷபராசிக்காரங்க ஒவ்வொருத்தருக்கும் பாருங்களேன், இவங்களுக்கு வந்து காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு வேற இந்த ரிஷபராசிக்காரங்க. இப்போ இவங்க ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாயானவர் மிதுனத்துக்குள்ளே போகிறார், தன்னுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ இவங்க 2ஆம் இடத்துல இருக்கிறனால தான் பாருங்க நிறைய இந்த ரிஷபராசினர்களுக்கு வெளியூர் வேலை விஷயமாகவோ இல்லை வருமானத்துக்காகவோ தொழில் விஷயமாகவோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சுப பிரிவுகள் ஏற்படும். அது எப்படி பார்த்தீங்கன்னாலே 108 முறை வந்து பாராயணம் பண்ணணும். அப்படி வந்தாங்கன்னா இந்த ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களுக்கும் தன்னுடைய வார்த்தையால் ஏற்படக்கூடிய அந்த ஆபத்து வராமல் தன்னையும் தன் குடும்பத்தையும் தற்காத்து கொள்ள முடியும். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவு உங்க கண்ணில் படுது அப்படின்னா நிச்சயமா இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்கு, உங்க வாசலை வந்து தட்டி இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கு நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய நபர் நமக்கான இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆகஸ்ட் மாதத்துல எப்படி அமைய போகுது அப்படின்றத தெளிவா சொல்ல இருக்காங்க. இவங்க வந்து மலர் மருத்துவமாக இருக்கட்டும், இல்ல வாஸ்துவாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் கை தேர்ந்த ஒரு மருத்துவ ஜோதிடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மரியாதைக்குரிய சங்கரேஸ்வரி அம்மா நம்மளுடைய விஜே ஆர்த்தி விலாகுக்காக இந்த செவ்வாய் பயிற்சி இந்த 48 நாள் ஆகஸ்ட் மாதம் எப்போ ஆரம்பிக்க போகுது, இந்த தருணத்துல எந்தெந்த ராசிக்காரர்கள் சாதக நிலை அடைய போறாங்க, பாதக நிலை அடைய போறாங்க, யார்கிட்ட பேச்சுல கவனமா இருக்கணும், இந்த விளக்கங்களை எல்லாம் நமக்காக வந்து சொல்ல காத்திருக்காங்க. நீங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க, நான் ரொம்ப நல்லா பேசக்கூடியவங்க அப்படின்னா நிச்சயமா மறக்காம இந்த பதிவை பாருங்க. உங்களுடைய ராசி வரும் பொழுது யார்கிட்ட நீங்க பேச்சுல கவனமா இருக்கணும் அப்படின்ற அந்த விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இவங்க கிட்ட ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய எண்ணுக்கு நீங்க தொடர்பு கண்டு ஆன்லைன் கன்சல்டேஷனும் நீங்க வாங்கிக்க முடியும். வாங்க அம்மாவை சந்திக்கலாம். இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான சாதக பாதக நிலையை கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சங்கரேஸ்வரிமா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கும். உங்களை பார்த்தோன்னா இன்னும் மன தைரியத்தோட நாங்க இருக்கோம். இந்த செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட் மாதம் வருது அப்படின்றத நான் சொன்னேன். அந்த விளக்கங்களை எங்களுக்காக எப்போ வருது, எப்போ முடியுது, இந்த விவரங்களை எங்களுக்காக சொல்லுங்களேன். விஜே ஆர்த்தி விலாக் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி காலபுருஷனுக்கு முதல் ராசியே செவ்வாயோட வீடு தான். அவர் வரைக்கும் இது வரைக்கும் வந்து 2ஆம் இடம் ரிஷபத்துல இருந்தாரு. இப்ப ஆகஸ்ட் மாசம் 2ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 19ஆம் தேதி குறிப்பா பாத்தீங்கன்னா 48 நாட்கள் வந்து தன்னுடைய ராசியிலிருந்து 3ஆம் ராசி, அது போக பாருங்க காற்று ராசியான மிதுனத்துக்குள்ள என்றாகிறார். அப்ப 48 நாட்களும் இவர் வந்து காலபுருஷனுக்கு 3ஆம் ராசி மிதுனத்துல தன்னுடைய டிராவல்ல இருக்காரு. அப்ப இந்த காலகட்டத்துல அவருடைய பார்வை பாத்தீங்கன்னா கன்னி ராசி மேலையும் படுது, 4ஆம் பார்வையா பாக்குறாரு. அதே நேரத்துல வந்து தனுசு ராசி மேலையும் தன்னுடைய 7ஆம் பார்வையா பாக்குறாரு. மகர ராசி மேலையும் தன்னுடைய 8ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப ஒரு செவ்வாய் பகவான் தன்னுடைய ராசிக்கு 4, 7, 8 பாக்குறாரு. அப்ப குறிப்பா வந்து மகர ராசி மேல படுறதுனால நிறைய வந்து உலகில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நம்மளே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். அது கூட பாருங்க நெருப்பினால் நிறைய வந்து காயம் படக்கூடியது, நிறைய இடங்கள்ல பாருங்கன்னா பூமி அதிர்வுகளோட ஏற்படும். அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் தான் இந்த 48 நாட்களுமே வந்து இருக்க போகுது. இப்போ எல்லாருமே உலகத்துக்கே பாருங்க பொதுவா எல்லாருமே வந்து முருகர் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. இந்த 48 நாட்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான சாதக பாதக நிலையை கொடுக்க போகுதுன்றது தான் அடுத்து நம்ம விளக்கமா பார்க்க போறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது ரிஷபராசி. இப்போ பொதுவா கொஞ்ச நாட்களாகவே ரிஷபராசிக்கு நிறைய சாதகமான நிலைகளை தான் எல்லோருமே எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா பண வரவு வரும், செல்வம் சேரும், வியாபாரம் செழிக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த தருணத்துல செவ்வாயினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு என்ன மாதிரியான கூடுதல் பலன்களை கொடுக்க போகுதா, இல்ல நீங்க பேச்சுல எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும்ன்றத அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆமா, ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்படி அமையுதுமா?
ரிஷபராசி நேயர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியான செவ்வாய் தன்னுடைய ராசியிலேயே அதுவும் பாருங்க சனி பகவானுடைய பார்வை பெற்று இருந்தார். இப்போ அதே பாருங்க 12 கூடிய செவ்வாய் பகவான் ஆகஸ்ட் 2 வந்து இந்த நாட்களில் வந்து தன்னுடைய ரிஷபத்துக்கு 2ஆம் வீடான புதன் வீட்டுக்கு மிதுனத்துக்கு போகிறார். அப்போ இந்த காலகட்டங்களில் இது வரைக்கும் தன்னுடைய அதாவது ஆண்களாக இருந்த மனைவி, பெண்களாக இருந்த கணவர் ஒரு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் ஒரு வருமானம் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ அதுக்குள்ளான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய காலமாக அந்த செவ்வாய் மிதுனத்தில் பயணம் பண்ணுறப்ப இருக்குது. அதே நேரங்களில் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு புதிய ஒரு உறவு வந்து வரப்போகுது. அது வந்து தன்னுடைய 20 வரைக்கும் திருமணம் முடியாதவங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு திருமணம் முடியக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலமாக ஒரு மனைவியோ ஒரு கணவனா புதிய உறவு ஒன்று இணைய போகுது. அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாத ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இது வரைக்கும் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு எப்போ கிடைக்கும், அதுவும் ஒரு குடும்பத்தில் வந்து புதிய உறவு தானே, அந்த புதிய உறவு வரக்கூடிய காலமாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2 செப்டம்பர் 19 வரைக்கும் ரொம்ப வந்து ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. இதே நேரங்களில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸில் வந்து நான் சைன் பண்ணிட்டேன், அதன் மூலமாக ஏதோ ஒரு அவசர கோலத்தில் வந்து எதையும் விசாரிக்காமல் நான் வந்து கையெழுத்து போட்டுட்டேன், ஆனால் இப்போ அது வந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்குது, எனக்கு வந்து நான் கையெழுத்து போட்டது தேவையில்லாத இடத்துல கையெழுத்து போட்டேன், அதுவும் கூட சரியான புரிதல் இல்லாமல் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ அந்த கையெழுத்து மூலமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் முதல்ல வந்து ஒரு தீர்வுக்கு வரும். சரி, அப்போ போனால் போட்டோம், தெரியாமல் தான் பண்ணியிருக்காங்கல்ல, அதே மாதிரி அந்த கையெழுத்து போட்ட பிரச்சனைகள் குறைஞ்சி உங்களுக்குள்ள ஒரு நிம்மதி முதல்ல ஏற்படும். அப்போ ரிஷபராசிக்காரங்க ஒவ்வொருத்தருக்கும் பாருங்களேன், இவங்களுக்கு வந்து காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு வேறு இந்த ரிஷபராசிக்காரங்க. இப்போ இவங்க ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாயானவர் மிதுனத்துக்குள்ளே போகிறார், தன்னுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ இவங்க 2ஆம் இடத்துல இருக்கிறனால தான் பாருங்கள் நிறைய இந்த ரிஷபராசினர்களுக்கு வெளியூர் வேலை விஷயமாகவோ இல்லை வருமானத்துக்காகவோ தொழில் விஷயமாகவோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சுப பிரிவுகள் ஏற்படும். அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக 10 நாளாக வந்து வெளியூரோ இல்லை வெளிநாடோ போகக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து ஆகஸ்ட் மாதத்தில் வருங்க 14ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் வேறு அங்கே வந்து வலிமையாக இருக்கார். அப்போ அவங்களுடைய தேக ஆரோக்கியமும் கூடும். இந்த நேரங்களில் தான் வந்து இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் வெளியூரில் போய் ஏதாவது வேலை பார்ப்போம், இல்லை ஏதாவது பிஸ்னஸ் விஷயமாக கொஞ்சம் நாள் போய் நம்ம அதை போய் சில விஷயங்கள் கற்றுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ரிஷபராசிக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து அது அந்த எண்ணங்கள் ஏற்படும். உயர்கல்வி படிக்கணும் நினைக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த நாட்களில் நீங்கள் வந்து அதற்குண்டா நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களால் வந்து படிக்க முடியும். இது வரைக்கும் அவங்களால வந்து நான் வந்து ஒரு ஆராய்ச்சி படிப்பு ஒரு பிஹெச்டி படிக்க நினச்சேன், என்னால் அந்த படிப்பை என்னால் வந்து முழுமையாக முடிக்க முடியல, ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு குறையாவே இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படிப்பில் வந்து முழுமை பெறக்கூடிய நாட்களாகத்தான் இந்த செவ்வாய் வந்து மிதுனத்தில் பயிற்சியாகக்கூடிய நேரத்தில் இருக்காங்க. இவங்க எல்லாமே சரிதான், ஓகே தான். ஆனால் பாருங்கள், இவங்களுடைய குழந்தைகிட்ட இவங்க ரொம்ப வார்த்தையை கவனமாக விடணும். தன்னுடைய பிள்ளை தானே, அப்போ நம்ம எதனாலும் ஒரு சொல்லலாம்ல அப்படின்னு ஒரு மனசில் என்ன இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் தயவுசெய்து நீங்கள் வந்து அழிச்சிருங்க. அப்போ ரிஷபராசிக்காரங்க ஒவ்வொருத்தருமே வந்து அவங்களுடைய பிள்ளைகிட்ட குழந்தைகள்கிட்ட வந்து ஒவ்வொரு வார்த்தையும் பேசுகிறப்ப ரொம்ப வந்து கவனமாக பேசணும். ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு தவறான வார்த்தையாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு வாக்கு நான் ஏதாவது ஒன்று செஞ்சுதாரேன் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு வார்த்தை ஒரு வாக்கு கொடுத்தாலும் பாருங்கள் அதுவே இவங்களால் காப்பாற்ற முடியாமல் போகும். அந்த வார்த்தை விஷயங்களில் இவங்களால் வந்து காப்பாற்ற முடியாமல் போகிறப்ப இவங்களுக்கு குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு அதுவே ஒரு பெரிய பிரச்சனையில் முடியக்கூடிய காலமாக ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப அதிகமாக இந்த செவ்வாய் பயிற்சி காலங்களில் இருக்குது. இவங்களால் முடிந்த அளவுக்கு இவங்க ஊரில் இருக்கக்கூடிய அன்னை மாரியம்மனுக்கு புதன்கிழமை சாயங்காலம் போய் 5 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு அங்கேயே அமர்ந்து ஓம் ஸ்ரீ மாரியம்மனே போற்று அப்படி விஷயத்தை சொல்லிட்டு வந்தாங்கன்னா மனசுக்குள்ளேயே 108 முறை வந்து பாராயணம் பண்ணணும். அப்படி வந்தாங்கன்னா இந்த ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களுக்கும் தன்னுடைய வார்த்தையால் ஏற்படக்கூடிய அந்த ஆபத்து வராமல் தன்னையும் தன் குடும்பத்தையும் தற்காத்து கொள்ள முடியும்.
மிக முக்கியமான பல தகவல்களை உங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பரிகாரத்தையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மறக்காம இந்த பரிகாரத்தை நீங்க பின்பற்றி பாருங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமா நீங்க வளம் பெறுவதற்கு எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை ரிஷபராசி அன்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.